இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 53 அதிகாரம் 12 திருவசனம். அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவங்களை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித தனிஸ்லாசிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி இயேசுவின் இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, உங்கள் உடலும் மனமும் நலமாயிருக்கின்றதா? அல்லது ஏதாவது ஒரு நினைப்பு உங்களை நெருக்குகின்றதா? உங்கள் உள்ள அமைதியையும் ஜெப வாழ்க்கையையும் இந்த தபசு காலத்தில் குலைக்க சத்துரு பல சோதனைகளை டிசைனாக கொண்டு வருவான். நீங்களும் அதையே யோசித்து ஜெப நேரத்தை தவறவிட்டு விடுவீர்கள். சாத்தான் வென்று விடுவான், சிரிப்பான். அதற்கு மட்டும் நாம் இந்த தபசு காலத்தில் இடம் கொடுக்கவே கூடாது நண்பர்களே. என்ன வந்தாலும் போற்றுவேன் என் தேவன் இயேசுவை, எது நடந்தாலும் சார்ந்திருப்பேன் என் நாதர் இயேசுவை. காக்கும் வல்ல தேவன் உண்டு எனக்கு, காத்திடுவார் காலமெல்லாம் என்று மனதில் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். இந்த தபசு காலம், அதில் நாம் விசேஷ முயற்சி எடுத்து இயேசு நமக்காக பட்ட பாடுகளை தியானிக்க வேண்டும். அது மன மாற்றத்திற்கு வழிவகுக்குமாம். நாம் மாறினாலே போதும், நம்மை சுற்றி இருக்கும் காரியங்கள் அனைத்தும் மாறும். நம்மை மனிதர்கள் அணுகும் முறையும் மாறும். அதனால் வீண் வாக்குவாதங்கள் வரவே வராது. வீணாய் சண்டையில் செலவழியும் நேரம், தேவையற்ற யோசனையில் கண்ணீரில் வீணாகும் நேரம் ஜெபமாலையாக, சிலுவை பாதையாக, துதியாக, குடும்ப ஜெபமாக, திருப்பலிக்கு செல்லும் நேரமாக, பாடலாக மாறும். அது பல பூமாலைகளை உங்கள் கழுத்திற்கு கொண்டு வரும். பல ஆசீர்வாதங்களின் கதவுகளை உங்கள் குடும்பத்திற்கு, தொழிலுக்கு, பிள்ளைகள் படிப்பிற்கு, வேலைக்கு திறக்கும். இன்றைய வசனத்தை கேட்டீர்களா? அது முதலாவது இயேசு தம்மையே சாவுக்கு கையளித்தார் என்று கூறுகிறது. இரண்டாவது, கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று கூறுகிறது. அவர் கொடியவரா நண்பர்களே? பாவமறியாத செம்மறி அல்லவா நம் இயேசு? சென்ற இடமெல்லாம் நன்மைதானே செய்தார். தன்னிடம் வந்த அனைவருக்கும் புதுமைகள் தானே செய்தார். நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், இறந்தவர்களை எழுப்பினார், உணவு கொடுத்தார். இயேசுவை கொடியவருள் ஒருவராக சேர்த்தாலும் பதிலுக்கு அவர் என்ன செய்தார்? சபித்தாரா? தண்டித்தாரா? இல்லையே, பலரின் பாவங்களை சுமந்தார். யாரெல்லாம் அவரை கொடியவன், சிலுவையில் அறையும், இவன் யார் என்றே எங்களுக்கு தெரியாது என்று மறுதளித்தார்களோ, வசை பாடினார்களோ, அவர்களுக்காக தன் தந்தையிடம் பரிந்து பேசினார். இவர்களை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டார். இப்படியும் ஒரு அன்பை கண்டதுண்டா நீங்கள்? நாம் இந்த இரக்கத்திற்கு எதை கொடுத்து ஈடு செய்ய முடியும்? ஒன்றைதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அது என்ன தெரியுமா நண்பர்களே? நம்முடைய பாவமில்லாத உள்ளம், அன்பு நிறைந்த வாழ்க்கை. அதுதான் அவரின் அன்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய காணிக்கை. செய்யலாமா? சிந்திக்கலாமா? ஜெபிப்போமா? இயேசுவே, உம்மையே உருகுலைத்து எங்களை உயர்த்தினீர். எங்களுக்காய் பரிந்து பேசி பரிசுத்த ஸ்தலத்தில் நுழையும் வாசலை திறந்து தந்தீர். நன்றி இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.